நாம் வாழுகின்ற இந்த பூமி உயிர்க்கோளம் அப்படின்னு அழைக்கப்படுது. நம்மை சுற்றி பல சூழ்நிலை மண்டலங்கள் காணப்படுது. உதாரணத்துக்கு ஏரிகள் இருக்கு, மலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு, ஓடைகள் இருக்கு, அங்க மான்கள் இருக்கு, மயில்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு. இவற்றை நாம விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். செடி, கொடி, மரம் இதெல்லாம் இருக்கு. தாவரங்கள், நுண்ணுயிர்கள் எல்லாம் கூட இருக்கு. பூஞ்சானம், காளான் இதெல்லாம் இருக்கு. இவற்றை எல்லாத்தையும் ஒரே தொகுதியில வைக்கலாமா? இல்ல விலங்குகள்னு சொல்லலாமா? இல்ல தாவரங்கள்னு சொல்லலாமா? இல்ல பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல பூஞ்சானங்கள் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? தனித்தனியா வைக்கணுமா? இல்ல ஒரே தொகுதியா வைக்கணுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பாடப்பகுதியில பார்க்க போறது உயிரி உலகின் வகைப்பாடு, தி கிளாசிபிகேஷன் ஆஃப் த லிவிங் வேர்ல்ட். தியோப்ராஸ்டஸ் அரிஸ்டாட்டிலுடைய ஒரு முதன்மையான மாணவர் இந்த தியோப்ராஸ்டஸ். ஃபாதர் ஆஃப் பாட்டனி, தாவரவியலினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் இந்த தியோப்ராஸ்டஸ் அப்படின்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டிலுடைய காலத்துக்கு பிறகு இந்த உயிரி உலகத்தை, இந்த லிவிங் வேர்ல்ட எப்படியெல்லாம் நம்ம வகைப்படுத்தலாம், பிரிக்கலாம், கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சீரிய முயற்சி எடுத்து பல ஆராய்ச்சிகள் எடுத்து பல வகையான பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டவர் இந்த தியோப்ராஸ்டஸ். அரிஸ்டாட்டிலுக்கு பின்னாடி தாவரங்கள்ல பல்வேறு வகையான ஆய்வுகளை மேற்கொண்டு தாவரங்களினுடைய வகைப்பாட்டை இவர் முதல்ல கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, தாவரங்களினுடைய புற அமைப்பை அடிப்படையா வச்சு அவற்றை செடி, கொடி, மரம், சிறு செடி அப்படிங்கிற மாதிரியான வகைப்பாட்டை முதல்ல கொடுத்தவர் இந்த தியோப்ராஸ்டஸ் அப்படிங்கிறவர். அதனாலதான் இவரை தாவரவியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அரிஸ்டாட்டில் தியோப்ராஸ்டஸோடைய குரு, கிரேக் பிலாசபியன், கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். தத்துவ உலகத்துக்கே வழிகாட்டினவர் இந்த அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்றவர் தியோப்ராஸ்டஸோடைய குரு. இந்த அரிஸ்டாட்டில பார்த்தோம் அப்படின்னா நாம உயிரியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். குறிப்பா விலங்கு உலகத்தினுடைய, விலங்கியலினுடைய தந்தை, உயிரியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் இந்த அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளை வகைப்படுத்தினாரு. விலங்குகளை அவை ஊர்வனவா, பரப்பனவா அப்படிங்கிறத பொறுத்து அவர் பல்வேறு வகையா வகைப்படுத்தினாரு. இவருடைய குறிப்பிடத்தக்க வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விலங்குகள்ல ரத்தம் எந்த வகையாக இருக்கு, அதனுடைய நிறம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத அடிப்படையா வச்சு விலங்கு உலகத்தை இவர் இணைமா, அதாவது சிவப்பு ரத்தம் இருக்கக்கூடியது, ரெட் பிளட் அனிமல்ஸ் ஆர் குரூப்ட் அண்டர் இணைமா. அதே மாதிரி ரத்தம் சிவப்பா இல்லாம இருக்கக்கூடிய விலங்குகளை அனைமா, வித்தவுட் ரெட் பிளட் அப்படிங்கிற இந்த அனிமல்ஸ் அத அனைமா அப்படின்னு சொல்லி முதல்ல வகைப்படுத்தினாரு. இவர் விலங்கு உலகத்தினுடைய வகைப்பாட்டை கொடுத்ததுனால இவரை விலங்கு உலகத்தினுடைய தந்தை, விலங்கியலினுடைய தந்தை, குறிப்பா உயிரியலினுடைய தந்தை அப்படின்னுமே நம்ம அரிஸ்டாட்டில சொல்றோம். Why do we need to classify living things? இந்த உயிரி உலகத்தை ஏன் வகைப்படுத்தணும்?
ஏன் வகைப்படுத்தணும் அப்படின்னா, இங்க பார்த்தோம் அப்படின்னா பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அவற்றை எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் தனித்தனியா பிரிச்சு படிக்க வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்கு. அதனால தான் இந்த வகைப்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது. பொதுவான பண்புகளினுடைய அடிப்படையில உயிரினங்களை தொடர்புபடுத்தவும், சிறப்பியல்புகள் அடிப்படையில உயிரினங்களை வரையறை செய்வதற்கும், உயிரின குழுக்களில் உள்ள உயிரின தொடர்பை அறியவும், உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம தொடர்பை அறியவும் இந்த வகைப்பாடு நம்மளுக்கு அடிப்படையா இருக்குது. தி ஆர்கனிசம்ஸ் ஆர் grouped under தி சிமிலர் கேரக்டர்ஸ். அதே மாதிரி ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ் ஆர் differentiate the organism from one another. The phylogenetic relationship among the organisms are very much helpful in this classification. So by these reasons the classification is very important for living things. அரிஸ்டாட்டில் தியோப்ராஸ்டஸ் அப்படிங்கிற இந்த மிகச்சிறந்த தத்துவ ஞானி, அறிவியல் ஞானிகளினுடைய காலத்துக்கு பிறகு உயிரினங்களினுடைய வகைப்பாட்டை வகைப்படுத்துறதுல ஒரு நீண்ட இடைவெளி நிகழ்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் டூ கிங்டம் கிளாசிபிகேஷன், இரண்டு உலக வகைப்பாட்டை கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் முதல்ல சொல்றாரு. அது என்ன அப்படின்னா பிளான்டே அனிமேலே, அதாவது தாவர உலகம் விலங்கு உலகம் அப்படிங்கிற இரண்டு உலக வகைப்பாட்டை அரிஸ்டாட்டில் முன்மொழிகிறாரு. இவருடைய இந்த வகைப்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா புறப்பண்புகளினுடைய அடிப்படையில மார்பலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஒன்லி டேக்கன் ஃபார் கிளாசிபிகேஷன் பை கரோலஸ் லின்னேயஸ். So by this morphological character he classified the living things into பிளான்டே அண்ட் அனிமாலே. மார்பலாஜிக்கல் கேரக்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வகைப்படுத்தினதுனால இவருடைய வகைப்பாட்டில் ப்ரோகேரியாட் யூகேரியாட் அப்படிங்கிற எந்த வேறுபாட்டையும் இவரால் கொண்டு கொடுக்க முடியல. அதே மாதிரி பூஞ்சானங்களையும் இவர் வேறுபடுத்தி காட்ட முடியல. வேறுபடுத்தி காட்ட முடியாததுனால இவருடைய வகைப்பாடு பின்னாட்கள்ல பெரும் பின்னடைவை சந்திச்சது. கரோலஸ் லின்னேயஸ் காலத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வகைப்பாட்டியல்ல பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் நடந்தது. வெறும் புறத்தோற்றம் மட்டும் இல்ல, செல்லினுடைய அமைப்பு, தாவரத்தினுடைய உள்ளமைப்பு, தாவரத்தினுடைய கருவியல், தாவரத்தினுடைய மரபியல் போன்ற எல்லா காரணிகளையும் எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்த அறிவியல் அறிஞர்கள் உயிரி உலகங்களை, தாவரம் மட்டும் இல்ல விலங்கு உலகத்தையும் தாவர உலகத்தையும் ஏன் உயிரி உலகத்தையும் மொத்தத்தையுமே வகைப்படுத்தினாங்க. அந்த வகையில எர்னஸ்ட் ஹக்கேல் அப்படிங்கிறவர் 3 உலக வகைப்பாட்டை கொடுக்கிறாரு. அவருடைய வகைப்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலே அப்படிங்கிற 3 உலக வகைப்பாட்டை 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் எர்னஸ்ட் ஹக்கேல் அப்படிங்கிறவர் கொடுக்கிறாரு. அவருடைய காலத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கோப்பர்லேண்ட் அப்படிங்கிறவர் 4 கிங்டம் 4 உலக வகைப்பாட்டை கொடுக்கிறாரு. இந்த 4 கிங்டம் கிளாசிபிகேஷன் பை கோப்பர்லேண்ட். வாட் ஆர் தி 4 கிங்டம்ஸ்? மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலே அப்படிங்கிற இந்த 4 உலகங்களை இந்த உயிரி உலகத்துல இருக்கிறதா கோப்பர்லேண்ட் சொல்றாரு. கோப்பர்லேண்டுடைய காலத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஹெச் விட்டாகர், இன்றளவும் நம்ம பெருமளவில் பயன்படுத்தக்கூடிய வகைப்பாட்டு முறை இந்த 5 உலக வகைப்பாட்டு முறை 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் proposed by R.H. Whittaker. What are the 5 kingdoms? Monera, Protista, Fungi, Plantae, Animae. கரோலஸ் லின்னேயஸினுடைய வகைப்பாட்டில் சொன்ன அத்தனை குறைகளையும் நீக்கும் வண்ணமா இந்த 1969ஆம் ஆண்டு ஆர்ஹெச் விட்டாகர் அப்படிங்கிறவர் 5 உலக வகைப்பாட்டை கொடுக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த உயிரி உலகத்தினுடைய வகைப்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னா 2 உலகம் வகைப்பாடு, 3 உலக வகைப்பாடு, 4 உலக வகைப்பாடு, 5 உலக வகைப்பாடு என்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் திங்ஸ். இன்றைய பாடத்துல இந்த பாடப்பகுதியோட முக்கியமான பகுதியா நம்ம இன்னைக்கு படிக்க போறது இந்த 5 உலக வகைப்பாடு.
ஐந்துலக வகைப்பாடு ஆர்கிச் விட்டாகர் அவங்க கொடுத்த அந்த ஐந்துலக வகைப்பாடு புரோட்டிஸ்டா, மொனிரா, அனிமலே, பிளான்டே, ஃபஞ்சை அப்படிங்கிற இந்த ஐந்துலக வகைப்பாடை பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக படிக்க போகிறோம். ஆர்கிச் விட்டாகர் அவங்க கொடுத்த இந்த ஐந்துலக வகைப்பாட்டை பற்றி உங்கள் பாட புத்தகத்தில் அட்டவணை எண் 1.5 மிக தெளிவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பாடப்பகுதியெல்லாம் படிக்கும் பொழுது சொன்ன மாதிரி அட்டவணை, வேறுபாடு இந்த மாதிரி இருக்கக்கூடியவற்றை எல்லாம் நீங்கள் மிக முக்கியமான பகுதிகளாக நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளணும். இந்த அட்டவணையும் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு அட்டவணை. பரீட்சைக்கு கண்டிப்பாக இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பாங்க. கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொனிராவினுடைய சிறப்பு பண்புகளை கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 மதிப்பெண் கேள்வி இந்த அட்டவணையை வைத்து கேட்டிருந்தாங்க. எனவே மாணவர்கள் இந்த அட்டவணையை தவறாம மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஆர்கிச் விட்டாகருடைய இந்த 5 உலக வகைப்பாட்டில் இந்த 5 உலகங்கள்னு சொல்லக்கூடிய மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலே ஆகியவற்றை எதன் அடிப்படையில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வகையான பண்புகளை அடிப்படையாக கொண்டு படிக்க போகிறோம்னா செல்லின் தன்மை, உடல் அமைப்பு, செல் சுவர், உணவோட்ட முறை, இடப்பெயர்ச்சி அடையும் திறன், இதை அடிப்படையாக வச்சு நம்ம படிக்க போகிறோம். முதல் உலகம் மொனிரா. மொனிராவினுடைய செல் தன்மை புரோகேரியாட். அதாவது புரோகேரியாட் அப்படின்னா பிரிமிட்டிவ் நியூக்ளியேட். நியூக்ளியஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது, நியூக்ளியர் உரை கிடையாது, நியூக்ளியாய்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குரோமோட்டின் ரெட்டிகுலம் மட்டும் இருக்கும். அதனால இதை தொல் உட்கரு உயிரி புரோகேரியாட் அப்படின்னு சொல்றோம். உடல் அமைப்பு ஒரு செல் உயிரினங்களா இருக்கும். செல் சுவர் உண்டு. பெப்டிடோ கிளைகான் மியூகோ பெப்டைடுகளால் ஆன செல் சுவர் இந்த மொனிராக்களுக்கு உண்டு. உணவு ஊட்ட முறை அப்படின்னு சொன்னா அது உணவை தன்னைத்தானே உணவு தயாரித்துக் கொள்கிறதா அல்லது பிற உயிர்களை சார்ந்து வாழ்கிறதா, அதன் அடிப்படையில் தான் உணவு ஊட்ட முறை பிரிக்கப்படுது. மொனிராவில் காணப்படக்கூடிய உயிரினங்கள் தற்சார்பு ஓட்ட முறையாக பிறசார்பு ஓட்ட முறை உடையதாகவும் இருக்கின்றன. இவற்றில் பச்சையங்கள் இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை செஞ்சுக்கவும் முடியும். பச்சையம் இல்லாத உயிரிகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டுண்ணிகளாகவோ சாருண்ணிகளாகவோ இருக்கின்றன. இடப்பெயர்ச்சி அடையும் திறன், இவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் திறன் உடையவை. எடுத்துக்காட்டுகள் ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், மைக்கோபிளாஸ்மா, இவை எல்லாமே மொனிராவுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. அடுத்த இரண்டாவது உலகம் விட்டாகர் வகைப்பாட்டினுடைய அடுத்த இரண்டாவது உலகம் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் உயிரினம் தான். இதனுடைய செல்லினுடைய தன்மை மெய் உட்கரு உயிரிகள். யூகேரியா ட்ரூ நியூக்ளியேட், அதாவது நியூக்ளியர் உரை, நியூக்ளியோபிளாசம், உள்ளுக்குள்ள குரோமட்டின் வலைப்பின்னல் போன்ற அமைப்புகள் ஒரு முழுமையான நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இதை யூகேரியாட் மெய் உட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு செல் உயிரி. ஆக ஒரு செல் உயிரிகளை மொனிரா, புரோட்டிஸ்டா அப்படின்னு 2 உலகங்களா விட்டாகர் வகைப்படுத்தி இருக்கிறாரு. செல் சுவர் உண்டு. செல்லுலோஸ் ஆலான செல் சுவர் இந்த புரோட்டிஸ்டாவில் உண்டு. இவை அனைத்துமே தற்சார்பு பிறசார்பு ஓட்டமுறை உடையவையாகவும் இருக்கின்றன. இடப்பெயர்ச்சி அடையும் திறன் உடையவையாகவும் சிலவை அற்றவையாகவும் இருக்கின்றன. கிரைசோபைட்டுகள், டைனோபிளாஜெல்லா, ஜெலேட்டுகள், பூஞ்சைகள், அமீபா, பூஞ்சைகளில் சில வகை அந்த பிளாஸ்மோடியம் போன்றவை இந்த புரோட்டிஸ்டா வகைகளில் இருக்கு. அடுத்த ஒரு உலகம் பூஞ்சைகள். ஆர்கிச் விட்டாகருடைய வகைப்பாட்டில் கிளாசிபிகேஷனில் சிறப்பிடம் இந்த பூஞ்சைகள். ஏன்னு கேட்டோம்னா பூஞ்சைகள் பச்சையமற்றது. எனவே இவை பிறசார்பு ஓட்ட முறையாக இருக்கிறதுனால இது விலங்குகளுடைய தொடர்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இல்லது. ஆனால் ஆர்கிச் விட்டாகர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு தனியாக ஒரு சிறப்பிடம் கொடுத்து தனியாக ஒரு உலகமாக பூஞ்சை உலகமாக பிரிச்சிருக்கிறாரு. இவை மெய்யுட்கரு உயிரிகள். ஒரு செல் பல செல் உயிரிகள் இருக்கும். ஒரு செல் ஈஸ்ட், பல செல் காளான். செல் சுவர் பார்த்தோம் அப்படின்னா செல்லுலோஸ் மற்றும் கைட்டின் இதனால் ஆனது. பிறசார்பு ஓட்டமுறை, உணவு ஓட்டமுறை பொறுத்த வரைக்கும் இவை பச்சையம் இல்லாததுனால ஒட்டுண்ணிகளாகவும் சாருண்ணிகளாகவும் மட்டுமே வாழ முடியும். இடப்பெயர்ச்சி அடையும் திறனை பொறுத்த வரைக்கும் இடப்பெயர்ச்சி அடையும் திறன் அற்றவை. உதாரணம் ஈஸ்டுகள், காளான்கள். அடுத்து இருக்கக்கூடிய உலகம் தாவர உலகம் பிளான்டே.
பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இவை மெய்யுட்கரு உயிரிகள். பல செல்களால் ஆன திசு உறுப்பு ஆகியவற்றை கொண்டவை. செல்சுவர் செல்லுலோஸால் ஆனது. தற்சார்பு ஊட்டமுறை பச்சையம் காணப்படுவதனால இவை தனக்குத்தானே உணவு தயாரித்துக் கொள்ளும் தற்சார்பு ஊட்டமுறையுடையது. இடப்பெயர்ச்சி அடையும் திறன் அற்றவை. பாசிகள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பம்கள், ஆஞ்சியோஸ்பம்கள் இவை அனைத்துமே இந்த தாவர உலகத்தின் கீழ் பிளான்டே அப்படிங்கிற கிளாசிபிகேஷனுக்கு கீழே வரும். கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது அனிமேலே, விலங்கு உலகம். விலங்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவை செல்லினுடைய தன்மை மெய் உட்கரு உயிரிகள். உடல் அமைப்பு, திசுக்கள் காணப்படும் உறுப்பு மண்டலம் அப்படிங்கிற வித்தியாசம் விலங்குகளுக்கு உண்டு. செல் சுவரை பொறுத்தவரை செல் சுவர் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்மா படலம் அது செல்லை சூழ்ந்து இருக்கும். அதற்கு அடுத்து இதனுடைய ஓட்டமுறை. செல்லினுள் பசுங்கனியங்கள் இல்லாததனால இவற்றால் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. எனவே மற்ற உயிரிகளை சார்ந்துதான் வாழ முடியும். பிறசார்பு ஊட்டமுறை, சார்பு ஊட்டமுறை, விழுங்குதல், எங்கல்ஃப் பண்ணி சாப்பிடக்கூடிய உயிரினங்கள். பெரும்பாலும் இவை இடப்பெயர்ச்சி அடையும் திறன் உடையவை. கடற்பஞ்சுகள் முதுகெலும்பு அற்றவை, முதுகெலும்பு உள்ளவை ஆகியவை இந்த அனிமாலே அப்படிங்கிற விலங்கு உலகத்துக்கு எடுத்துக்காட்டா கொடுக்கக்கூடியது. ஆகவே இந்த அட்டவணையில் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மாணவர்கள் அப்படியே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது மிக முக்கியமான ஒரு கேள்வியா நம்ம பரீட்சையில கேட்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. So this is the 5 kingdom classification. The 5 kingdom: Monera, Protista, Fungi, Plantae, Animae. Cell type: Monera, Prokaryote, Protista, Eukaryotic, Fungi, Eukaryotic, Plantae, Eukaryotic, Animae, Eukaryotic. Level of organism: mostly unicellular. Monera and Protista are unicellular. Fungi, Plantae, Animae multicellular. Plantae and Animae have organ Animae have organ system. Cell wall in Monera, cell wall is made up of peptidoglycan. In Protista, cell wall is made up of cellulose. In Fungi, chitin and cellulose material are the main component of cell wall. In plant, cellulose is the main component. In animals, cell wall is absent. Nutrition: Monera, they are autotrophic, phototrophic, hemotrophic, and heterotrophic are also present in Monera. Whereas in Protista, they are autotrophic, photosynthetic, heterotrophic also there in Protista. Fungi, heterotrophic, parasitic and saprophytic. They don't have the chloroplast, the pigment, so they depend others for their food. Plant have photosynthesis, so they are autotrophic. Animals are depend on others for their food, and they also have holozoic type of nutrition, that is mean engulfing. Motility, motile. Monera are motile, Protista are also motile, Fungi are non-motile, mostly non-motile plants, mostly motile animals. Organisms: examples: Archaebacteria, Eubacteria, Cyanobacteria, Actinomycetes and Mycoplasma are examples for Monera. Chrysophyta, Dinoflagellata, Euglenoids, slime molds, amoeba, Plasmodium. So these are the examples for Protista. Yeast, mushroom, molds are fungi. Algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperm are grouped under Plantae. Sponges, invertebrate and vertebrates are grouped under animal. ஸோ இந்த ஐந்துலக வகைப்பாட்டில் என்ன நிறை குறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, what are the merits in 5 kingdom classification? The classification is based on the complexity of cell structure and organization of thallus. It is based on the mode of nutrition. Separation of fungi from plants. It shows the phylogeny of the organism. இதனுடைய நிறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கலான செல் அமைப்பு, உடல் அமைப்பு ஆகியவற்றை அடிப்படையாகவும் வச்சிருக்கு. உணவோட்ட முறை அடிப்படையாகவும் வச்சிருக்கு. பூஞ்சைகளை தனியாக பிரித்து அதுக்கு ஒரு உலகம்
தனி பூஞ்சை உலகமா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதனுடைய பரிணாம குழு தொடர்பு அடிப்படையா வச்சும் இந்த வகைப்பாடு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த 5 உலக வகைப்பாட்டினுடைய நிறைகளா சொல்லப்படுது. அதே மாதிரி இதுல என்னென்ன இந்த குறைகள் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தி கிங்டம் மொனிரே அண்ட் புரோட்டிஸ்டா accommodate both autotrophic and heterotrophic organism, cell wall lacking and cell wall bearing organism, thus making these two groups more heterogeneous. Virus were not included in the system. இதனுடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புரோட்டிஸ்டா மொனிரா அப்படிங்கிற இந்த குழுக்கள்ல நிறைய தற்சார்பு ஊட்ட உயிரி, பிறசார்பு ஊட்ட உயிரி எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வந்து ஒன்னாவே மொனிரா புரோட்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரியே வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னா வைரஸ்களை இந்த வகைப்பாட்டுல எந்த வகையிலையும் சேர்க்கல. இது எல்லாம் தான் வந்து இந்த 5 உலக வகைப்பாட்டினுடைய குறைகளா சொல்லப்படும். உயிரி உலகினுடைய வகைப்பாட்டுல 2 உலகம், 3 உலகம், 4 உலகம், 5 உலக வகைப்பாடு அப்படின்னும் பார்த்தோம். இது தவிர கார்ல் ஹூஸ் அப்படிங்கிறவர் இந்த உயிரி உலகத்தை 3 டொமைன்களா 3 டொமைன்ஸா பிரிக்கிறாரு. பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா அப்படிங்கிற இந்த RNA நியூக்ளியோடைடோட சீக்வன்ஸ் அடிப்படையா வச்சு அவர் வந்து 3 டொமைனா பிரிக்கிறாரு. 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் 6 உலக வகைப்பாடா தாமஸ் கவாலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து 6 உலக வகைப்பாடை பிரிக்கிறாரு. 6 உலக வகைப்பாடு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டாகருடைய கிளாசிபிகேஷன்ல இருக்கக்கூடிய மொனிரா அப்படிங்கிற அந்த ஒரு மொனிரா உலகத்தை இவர் வந்து ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா அப்படின்னு பிரிச்சிடுறாரு. அது தவிர மீதி இருக்கக்கூடிய 4 புரோட்டிஸ்டா, பிளான்டே, பஞ்சை, அனிமாலே அதை அப்படியே வச்சிருக்கிறாரு. அப்போ இவருடைய 6 உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிபாக்டீரியா, யூ பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலே, பஞ்சை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரகீரியோ அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா 7 உலக வகைப்பாடா வந்து இவர் கொடுக்குறாரு. அதுல என்னன்னா இந்த உலகங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பர் கிங்டமா ப்ரோகேரியோட்டா, யூகேரியோட்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பர் கிங்டம் கொடுக்குறாரு. ப்ரோகேரியோட்டாவை வந்து இவர் ஆர்கிபாக்டீரியா, யூ பாக்டீரியா அப்படின்னு பிரிக்கிறாரு. யூகேரியோட்டாவை புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பஞ்சை, பிளான்டே, அனிமாலே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பிரிக்கிறாரு. இதுல புதுசா வந்து குரோமிஸ்டா அப்படிங்கிற ஒரு உலகத்தை வந்து கொண்டு வர்றாரு. இந்த குரோமிஸ்டாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்காக்களை கொண்டு வந்து இவர் வந்து இதுல தனியா ஒரு வகைப்பாட்டா வந்து கொடுக்குறாரு. அதாவது இதுல வந்து இந்த டயாட்டம், பிரவுன் ஆல்கே, கிரிப்டோமோனாட்ஸ், ஓமைசீட்ஸ், ஆல்காக்கள்ல இருக்கக்கூடிய சிலவற்றையும் பூஞ்சானங்கள்ல இருக்கக்கூடிய சிலவற்றையும் இவர் வந்து குரோமிஸ்டா அப்படிங்கிற ஒரு உலகத்துக்கு கீழே வகைப்படுத்துறாரு. இன்றைய வகுப்புல உயிரி உலகினுடைய வகைப்பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.